ஆர்டிக்கல் 19ல் ரெண்டாவது ஃப்ரீடம் டு அசம்பிள் விதவுட் ஆர்ம்ஸ். அதாவது எல்லாரும் ஒன்று கூடுவதற்கான உரிமை இருக்குது. ஆனால் எந்த விதமான ஆயுதங்கள் தாங்கி ஒன்று கூடக்கூடாது. ஏன்னா ஆயுதங்கள் தாங்கி ஒன்று கூடனா ஒரு கிளர்ச்சியோ ஒரு போராட்டமோ அந்த ஒரு பொதுமக்களுக்கு சேதம் விளைவிக்கக்கூடிய இதுவாக இருக்கிறதுனால அதை வித்தவுட் ஆர்ம்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் ஒரு கூட்டம் கூடலாம், ஒரு பொதுக்கூட்டம் கூடலாம். பட் அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் அன்லிமிட்டெட் இல்லை. அப்போ அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காரணங்கள் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 2 காரணங்களுக்காண்டி தான் என்னது கட்டுப்படுத்தலாம். யார் கட்டுப்படுத்தலாம்? எகெயின் ஸ்டேட், அரசு எப்படி கட்டுப்படுத்தலாம்? ஒரு சட்டங்களோ இல்லை விதிமுறைகளோ போட்டு கட்டுப்படுத்தலாம். அப்போ இந்த ஃப்ரீடம் டு அசம்பிள் விதவுட் ஆர்ம்ஸ் இதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு. ஒன்று சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, இன்னொன்று பப்ளிக் ஆர்டர். அதுவும் சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா என்ன அப்படின்னா இந்த நாட்டுடைய இறையாண்மையை கொஸ்டின் பண்ணுறது மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒன்று கூடி என்னது இப்போ இந்தியா இந்திய அரசு சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது. இல்லை இப்போ இந்த இந்தியாவுடைய ஒரு இந்திய தேசத்தையே ஒரு கொஸ்டின் பண்ணுறது மாதிரி நீங்கள் ஒரு கூட்டம் கூடி அதை பற்றி பேசக்கூடாது. ரெண்டாவது பப்ளிக் ஆர்டர். நீங்கள் ஒன்று கூடி பேசுகிறதுனால பொதுமக்கள் பொது அமைதி கெடுது அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு தடை செய்யலாம். இப்போ இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 கூட்டம் போடணும், அதாவது ஒரு பப்ளிக்கில் ஒரு கூட்டம் போடணும் அப்படின்னா நிச்சயமாக அது பெர்மிஷன் வாங்கணும். எங்கே? போலீஸ்கிட்ட போய். அப்போ போலீஸ் என்ன பண்ணுவாங்க? தே வில் see that இந்த மாதிரியான இந்த லிமிட்டேஷனை தாண்டி இந்த கூட்டம் செயல்படுதா அப்படின்னு பார்த்துட்டு பெர்மிஷன் தருவாங்க. சப்போஸ் இந்த 2 காரணத்துக்காண்டி தான் அந்த பொதுக்கூட்டத்தை நீங்கள் தடுக்கலாம். அப்படி மீறி அந்த ஒரு போலீஸோ இல்லை அந்த அரசு அதிகாரங்கள் தடுத்தா நிச்சயமாக அதை முறையிட்டு கோர்ட்டுக்கு போய் திரும்பி மீண்டும் பெறலாம். அப்போ கோர்ட் என்ன பார்க்கும்? இந்த 2 காரணங்களுக்காக நியாயமான முறையில் இந்த கூட்டத்தை தடை செஞ்சிருந்தா ஏற்றுக்கொள்ளும். இல்லை அப்படின்னா நிச்சயமாக இது இந்த அரசியல் சட்டம் கொடுக்கக்கூடிய இந்த உரிமைகளுக்கு மீறினது அப்படின்னு கூட்டத்தை நடத்த சொல்லும். இதுதான் ரைட் டு அசம்பிள் விதவுட் ஆர்ம்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் ரைட் டு ஃபார்ம் ஒரு சொசைட்டி, சங்கம், இல்லை ரைட் டு ஃபார்ம் அ கிளப். அப்போது நீங்கள் ஒரு சங்கமோ ஒரு கிளப்போ ஒரு அசோசியேஷன், அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அசோசியேஷனோ இல்லை ஒரு நீங்கள் பார்க்கக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடர்ஸ் அசோசியேஷனோ எது வேணாலும் உருவாக்கலாம். பட் இந்த அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இந்த நம்ம ஏற்கனவே ரைட் டு ஃபார்ம் அசம்பிளிக்கு சொல்லக்கூடிய 2 அந்த நிபந்தனைகளும் பொருந்தும். அதாவது சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா, இன்னொன்று பப்ளிக் ஆர்டர், இதை சேர்த்து மொராலிட்டி. இப்போ மொராலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்தில் கடைபிடிக்கக்கூடிய அறநெறிகள், அதாவது நெறிமுறைகள். அந்த சமூகத்தை ஒரு சமூகத்துக்கு ஒரு நெறிமுறைகள் இருக்குது. அப்போ இந்த சமூகத்தோடைய ஒரு நெறிமுறைகளுக்கு மீறி செயல்படுவதாக ஒரு சங்கமோ ஒரு அமைப்போ நீங்கள் நிறுவக்கூடாது. இது போக மற்ற 2 ஏற்கனவே பார்த்தோம். பப்ளிக் ஆர்டர், நீங்கள் இப்போ ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறீங்க, அந்த அசோசியேஷன் மூலமாக பொது அமைதி கெடுது, பப்ளிக் ஆர்டர் பொதுமக்களுடைய அமைதியை சீர்குலைக்குது, அப்போ விடமாட்டோம். அப்போ இந்த காரணத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா சில அமைப்புகளை தடை செய்கிறாங்க. இப்போ உதாரணத்திற்கு நம்ம எல்டிடிஇ அந்த அமைப்பு இந்தியாவில் செயல்படுறதுக்கு தடை வச்சுருக்காங்க. இப்போ ராஜீவ்காந்தி கொலைகளுக்கு அப்புறம் இந்த அமைப்பை தடை செய்யணும். ஏன்? இந்த அமைப்பு மூலமாக இங்கே ஒரு அச்சுறுத்தல் இருக்குது, பொது அமைதி கெடுது அப்படிங்கிற மாதிரி. இன்னொன்று ரீசன் என்னென்னா சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. அந்த அமைப்பு மூலமாக நிச்சயமாக இந்த இந்திய தேசத்துக்கே ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. இவங்களுடைய இறையாண்மை, அதாவது இறையாண்மை அப்படிங்கிறது சுப்ரீம் அத்தாரிட்டி. அப்போ இந்திய அரசுடைய ஒரு அதிகாரத்தையே கேள்விக்குறியாக்கும் கூடமாக ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அதை விடமாட்டாங்க. ஸோ இதுதான் இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார் டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் கிளப்ஸ் ஆர் சொசைட்டி.